மாநில கல்விக் கொள்கை அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக அரசிற்காக, தமிழ்நாடு மாநிலத்திற்காக தனி மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என 2022ஆம் ஆண்டு தமிழக அரசு அரசாணை ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் ஓய்வு பெற்ற நீதியரசர் முருகேசன் தலைமையிலான 12 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அதன் பிறகு கடந்த ஆண்டு 2 பேர் இணைத்து மொத்தமாக ஓய்வு பெற்ற நீதியரசர் முருகேசன் தலைமையில் 14 பேர் கொண்ட மாநில கல்விக் கொள்கை குழு உருவாக்கும் அந்த தமிழகத்திற்கான பிரத்யேகமான கல்விக் கொள்கையை உருவாக்குவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த 14 பேர் கொண்ட குழுவில் பல்வேறு கல்வித்துறையை சார்ந்த பேராசிரியர்கள், விளையாட்டுத்துறை மற்றும் கலை பண்பாட்டு துறைகளை சார்ந்த வல்லுநர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். குறிப்பாக செஸ் விளையாட்டு போட்டியில் சாம்பியனாக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் ஆனந்த் மற்றும் அவரை போன்று இசைத்துறையில் இருக்கக்கூடிய TM கிருஷ்ணா மற்றும் கல்வியாளர் துளசிதாஸ் உள்ளிட்டவர்களுடனான அந்த குழு அமைக்கப்பட்டது. அதன் பிறகாக கல்வி நிறுவனங்கள், பொதுமக்கள் மற்றும் தொழில்துறை வல்லுநர்கள் என பல்வேறு துறை வல்லுநர்களிடம் கருத்து கேட்பு நடைபெற்றது. குறிப்பாக 2022 ஜூன் 1ஆம் தேதி மாநில கல்விக் கொள்கை குழு அமைக்கப்பட்டதன் பிறகாக ஒரு ஆண்டில் தமிழகத்திற்கான மாநில கல்விக் கொள்கை வரைவு அறிக்கை தயாரிக்கப்படும். அதன் பிறகாக பொதுமக்களிடம் கருத்து கேட்பு நடக்கப்படும். அந்த வரைவு அறிக்கை முடிக்கப்பட்டதன் பிறகாக அதனை ட்ரையல் ரீதியிலாக பொதுமக்களிடம் கருத்துக்களுக்கு தெரிவிப்பார்கள். அதன் பிறகு கல்வி நிறுவனங்களில் அதனை செயல்முறைப்படுத்துவதற்காக முயற்சி நடத்தப்படும். அந்த வகையில் ஒரு ஆண்டில் மாநில கல்விக் கொள்கை குழு உருவாக்கப்படும். அந்த வரைவு அறிக்கை பெறப்படும். அதன் பிறகு அதன் மீதான கருத்துரிவினை பெற்று அதனை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக மாநில கல்விக் கொள்கை குழு கருத்து கேட்பு என்பது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றியங்கள், கல்வி நிறுவனங்கள், சிறு சிறு கல்வித்துறைகளுடைய வல்லுநர்கள் என பொதுமக்கள், பெற்றோர்கள் என அனைவருடைய அந்த கருத்துக்களையும் மாநில கல்விக் கொள்கை பெற்றது. இதன் மூலமாக தமிழகத்திற்கென பிரத்யேகமான ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்க அந்த தமிழக அரசு நடவடிக்கை எடுத்த அடிப்படையில் 2 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது தமிழகத்திற்கான மாநில கல்விக் கொள்கை அந்த வரைவு அறிக்கை தற்பொழுது முதல்வரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதியரசர் முருகேசன் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து தற்போது தமிழகத்திற்கான அந்த மாநில கல்விக் கொள்கையை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக 2020ஆம் ஆண்டு மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியது. தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில அந்த கல்விக் கொள்கையினுடைய அமைப்புகளிலிருந்து தமிழக அரசு கடுமையாக எதிர்த்தது. குறிப்பாக 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு நடத்துவது என்பதை தமிழக அரசு எதிர்த்தது. மேலும் மாணவர்களை பள்ளியில் சேர்ப்பதற்கான வயது என்பது 6 வயதாக மத்திய அரசு நிர்ணயித்தது. ஆனால் தமிழகத்தில் 5 வயது வரை இருந்தது. அதிலும் மாற்றம் ஏற்படலாம் என்கின்ற வகையில் இருக்கிறது. தற்பொழுது பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை என இந்த 2 கல்வித்துறைகளிலேயுமே தமிழகத்திற்கான பிரத்யேகமான ஒரு கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு இந்த கல்விக் கொள்கையை பொதுமக்களிடம் கருத்து கேட்பார்கள். அதன் பிறகாக தயார் அடிப்படையில் சில கல்வி நிறுவனங்கள் இதனை செயல்படுத்த முயற்சிப்பார்கள் என்று தெரிகிறது. குறிப்பாக இதில் கலை, பண்பாடு, இலக்கியம் மற்றும் தமிழகம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கருத்துருக்கள் அதிகமாக பெறப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கான தொழிற்பயிற்சிகள் பள்ளியில் படிக்கும் போதே அவர்களுக்கான வழங்கப்பட வேண்டிய தொழிற்பயிற்சிகள், அவர்களுக்கான பாட வகுப்புகளில் மாற்றம், அவர்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய சிலபஸ்களில் மாற்றம் செய்வது குறித்து பல்வேறு வகையான துறைகளுடன் சேர்ந்து மாணவர்கள் கல்வி கற்று, அதாவது பள்ளியிலிருந்து வெளியில் வரும்போது அவர்கள் தொழில்துறை சார்ந்த அறிவு மிக்கவர்களாக உருவாக்கப்படும் என்ற நோக்கத்தில் தற்பொழுது இந்த வரைவு அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது.